SASDOவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பிரதமர் பதவியை கோரும் நாமல், பதவியை ராஜினாமா செய்யும் நீதியமைச்சர் விஜயதாஸ் ராயபக்ச. விசா முறைக்கு எதிராக உச்ச நீதிமன்றம் சென்ற சுமந்திரன். கடந்த 3 வாரங்களில் 1,20,000 சுற்றுலா பயணிகள் வருகை. யாழில் மர்மமான முறையில் ஒருவர் உயிரிழப்பு. பங்களாதேஷ் மாணவர்கள் போராட்டம், எதிர்க்கட்சி மீது குற்றம் சாட்டும் பிரதமர். தொடர்பன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். ஜனாதிபதி தேர்தலில் கட்சிக்கு அப்பாற்பட்ட வேட்பாளருக்கு ஆதரவளித்தால் அடுத்த அரசாங்கத்தில் பிரதமர் பதவியை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுக்கு வழங்கப்பட வேண்டும் என அதன் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராயபக்ச தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைவர்களுக்கு இடையில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைவர்கள் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராயபக்சவின் உத்தியோகபூர்வ இல்லமான விஜயராம மாவட்டத்தில் நேற்று சந்தித்து எதிர்வரும் அரசியல் நிலைமைகள் மற்றும் ஜனாதிபதி தேர்தலுக்கான ஏற்பாடுகள் தொடர்பில் கலந்துரையாடினார்கள். கட்சியின் தலைவர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராயபக்ச மற்றும் மொட்டு கட்சியின் ஸ்தாபகர் பசில் ராயபக்ச உள்ளிட்ட கட்சியின் முக்கியஸ்தர்கள் குழு ஒன்று இந்த சந்திப்பில் இணைந்திருந்தது. நீதியமைச்சர் விஜயதாஸ் ராயபக்ச தனது அமைச்சு பதவியை ராஜினாமா செய்ய உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தான் போட்டியிடுவதாக அவர் பதவியை ராஜினாமா செய்ய உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதேவேளை ஏற்கனவே சயித் பிரேமதாச, அனுரகுமார திசாநாயக்க, திலித் ஜெயவீர, சரத் பொன்சேகா ஆகியோர் தாங்கள் ஜனாதிபதி வேட்பாளர்கள் என்று அறிவித்துள்ளனர். இந்த நிலையில் நீதியமைச்சர் விஜயதாஸ் ராயபக்ச ராஜினாமா செய்ய உள்ளதாக கூறப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. நடைமுறைப்படுத்தப்பட உள்ள விசா முறையானது நாட்டின் தேசிய பாதுகாப்பு தொடர்பான முக்கிய தகவல்களை உலகிற்கு வெளிப்படுத்தும் அபாயத்தை ஏற்படுத்தியுள்ளது என தெரிவித்து அதற்கு எதிராக முன்னாள் அமைச்சர்களான பாட்டாளி சம்பிக்க ரணவக்க, ரஃபியும் கக்ரீம் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் MS சுமந்திரன் உச்ச நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மனுக்களை தாக்கல் செய்துள்ளனர். இந்த மனுவில் சட்டமா அதிபர் பிரதிவாதியாக குறிப்பிடப்பட்டுள்ளார். இந்த விசா முறைகளினால் நாட்டில் முக்கிய பாதுகாப்பு தகவல்கள் வெளித்தரப்பினருக்கு தெரியவரும் அபாயம் இருப்பதாகவும் இது நாட்டின் பாதுகாப்பிற்கு பெரும் அச்சுறுத்தலாக அமையும் என்றும் மனுதாரர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். இதனால் இந்த நாட்டு மக்கள் பாதகமான விளைவுகளை சந்திக்க நேரும் என மனுதாரர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். மனுதாரர்கள் தங்கள் மனுவில் தங்கள் அடிப்படை மனித உரிமைகள் மீறப்படுவதாகவும் அதன் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட அமைப்பை செல்லாததாக உத்தரவிட வேண்டும் என்றும் கோரியுள்ளனர். இம்மாதத்தில் கடந்த 3 வாரங்களில் 1,20,000க்கும் அதிகமான சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. அதன் அடிப்படையில் அக்கால பகுதியில் இலங்கைக்கு வந்துள்ள சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 1,27,925 ஆகும். அவர்களில் பெரும்பான்மையானோர் இந்தியர்கள் ஆவர். அதன்படி 30,442 இந்தியர்கள் இலங்கைக்கு வந்துள்ளார்கள். அது மட்டுமன்றி பிரித்தானியா, சீனா, ஜெர்மன், நெதர்லாந்து போன்ற நாடுகளிலிருந்தும் சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு அதிக அளவில் வந்துள்ளார்கள். அதன்படி இவ்வருடம் இதுவரையான காலப்பகுதியில் 11,38,174 சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. இளவாலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பண்டத்தெரிப்பு பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. உயிரிழந்தவர் பண்டத்தெரிப்பு செட்டிக்குறிச்சி பகுதியைச் சேர்ந்து 74 வயதுடையவர் என போலீசார் தெரிவித்துள்ளனர். இறந்தவரின் வீட்டிலிருந்து கடும் துர்நாற்றம் வீசியதால் அயலவர்கள் அது குறித்து சோதனை செய்த போது சடலம் வீட்டில் முன்புறத்தில் கிடப்பதை அவதானித்து பின்னர் போலீசாருக்கு தகவல்களை கொடுத்துள்ளார். மரணத்துக்கான காரணம் இதுவரை தெரியவராத நிலையில் நீதிவான் விசாரணைகளின் பின்னர் சடலம் பிரேத பரிசோதனைக்காக யாழ்ப்பாண வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. உலகச் செய்திகள். பங்களாதேஷில் இடம்பெற்ற வன்முறைகளின் பின்னணியில் அந்த நாட்டின் எதிர்க்கட்சியின் சூழ்ச்சி காணப்படுவதாக பங்களாதேஷின் பிரதமர் ஷேக் ஹசீனா குற்றம் சாட்டியுள்ளார். தொழில் ஒதுக்க சட்டம் தொடர்பாக எழுந்த எதிர்ப்பின் காரணமாக அந்நாட்டின் கடுமையான வன்முறைகள் பதிவாகியிருந்தன. இதனால் 200க்கும் மேற்பட்டவர்கள் பலியானதாக தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பாக அந்நாட்டின் வர்த்தக தரப்பினருக்கு கலந்துரையாடிய ஷேக் ஹசீனா இந்நாட்டின் பாதுகாப்பு கருதி நடைமுறைப்படுத்தப்பட்ட ஊரடங்கு சட்டம் நாட்டின் நிலைமை சீரடையும் போது முற்றாக தடுத்தப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். தற்போது இந்த போராட்டமானது வழமைக்கு திரும்பியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் பதவியை கோரும் நாமல், பதவியை ராஜினாமா செய்யும் நீதியமைச்சர் விஜயதாஸ் ராயபக்ச. விசா முறைக்கு எதிராக உச்ச நீதிமன்றம் சென்ற சுமந்திரன். கடந்த 3 வாரங்களில் 1,20,000 சுற்றுலா பயணிகள் வருகை. யாழில் மர்மமான முறையில் ஒருவர் உயிரிழப்பு.
பங்களாதேஷ் மாணவர்கள் போராட்டம், எதிர்க்கட்சி மீது குற்றம் சாட்டும் பிரதமர்.